ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நமக்கு வந்து ஈவென்ட் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா, ஈவென்ட் செமஸ்டருக்குரிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா MA 3251 ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, M2 பேப்பர். அந்த பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். போத் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிங்கன்னா, அதாவது கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் இது வரைக்கும் நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா, அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சாப்டர் வைஸாக இப்போ சாப்டர் 1ல், அதாவது யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 17 பார்ட் ஏ கொஸ்டின் இருக்குது. பார்ட் பி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது பார்ட் ஏ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, 2 மார்க் கொஸ்டின்ஸுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பார்ட் பி கொஸ்டினும் உங்களுக்கு பிக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். சரியா, இங்கே பக்கத்துலேயே இவங்க என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தேர்ட் கொஸ்டின் இருக்கு பாருங்கள். இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து அதாவது ஜூலை, சரியா, ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் நடக்கும் பாருங்களா, அதில் 2014 கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஃபோர்த் கொஸ்டின் வந்து நவம்பர் டிசம்பர் 2013 கேட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டினுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டது அப்படிங்கிறது என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைலில், சரியா, இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ யூனிட் 2 வந்து பார்க்கலாம், டிசைன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 மார்க் கொஸ்டின்ஸு நமக்கு மேக்ஸிமம் வந்து தியரி கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா M2 பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா, அதனால் தியரி கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. மொத்தமே இதில் வந்து 39 பேஜ் இருக்குது. பார்ட் பிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸை உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்குரிய நோட்ஸ் வந்து உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.